கோவை நகரின் மேற்கு திசையில் பேரூர் எனும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 1000 ஆண்டு பழமையான மேலச் சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சிவனடியார்கள் 4வரால் பாடப்பட்ட இத்தலம் 5 அதிசயங்களை உள்ளடக்கிய முக்தி தலமாக விளங்குகிறது. நடராச பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபோது அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாகவும் அதன் வழியாக இத்திருக்கோவிலுக்கு மேலச்சிதம்பரம் என்று பெயர் வந்ததாகவும் சிறப்பு உண்டு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் 5 பூலோக அதிசயங்கள் நிகழ்கின்றது. என்ன அந்த அதிசயங்கள்? இரவாத பனை, பிறவாத புலி, புழுக்காத சாணம், எலும்பு கல்லாவது, வலதுகாது மேல்நோக்கிய நிலையில் இறப்பது. இரவாத பனை பல ஆண்டு காலமாக இன்றும் பசுமை மாறாமல் இளமையாகவே ஒரு பனை மரம் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கின்றது. இந்த மரத்திற்கு இறப்பென்று எப்போதுமே கிடையாதாம். இந்த பனைமரத்தின் பட்டையை இடித்து கசாயம் போட்டு குடித்தால் தீராத வியாதியெல்லாம் தீரும் என்கிறார்கள். அடுத்து பிறவாத புலி என்று போற்றப்படும் புளிய மரம் இங்கு இருக்கிறது. இந்த புளிய மரத்தின் கொட்டைகள் மீண்டும் முளைப்பதே இல்லையாம். புளியம்பழத்தின் கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள். ஆனாலும் முளைக்கவே இல்லை. இந்த புளிய மரம் இந்த பிறவி மட்டுமே என்று வரம் வாங்கி வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. புழுக்காத சாணம் கோயில் இருக்கிற பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் மண்ணில் கிடந்தால் எத்தனை நாட்களானாலும் அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாவதே இல்லையாம். அடுத்து மனித எலும்புகள் கல்லாவது. இங்குள்ளவர்களில் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த உடலை எரித்த பிறகு மிச்சமாகும் எலும்புகளை இந்த ஆத்மா புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக இங்குள்ள நொய்யல் ஆற்றில் விடுவார்களாம். அப்படி ஆற்றில் விடப்படுகிற எலும்புகள் சிறிது காலத்தில் கற்களாக உருமாறி கண்டெடுக்கப்படுகிறதாம். என்ன அதிசயமாக இருக்கிறது அல்லவா? அதுதான் பட்டீஸ்வரரின் திருவருள். கடைசியாக பேரூரில் மரணமடையும் மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் இறக்கும் தருவாயில் தமது வலதுகாதை மேல்நோக்கி வைத்தபடிதான் மரணம் அடைகின்ற அதிசயமும் இங்கு இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது.